அன்பார்ந்த முருகபக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. தைப்பூசம் விரதம். இந்த காணொளி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பார்ப்பீங்க. அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை டிசம்பர் 15 தைப்பூச விரதம். உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருகபக்தர்களில் யாருக்கெல்லாம் அந்த தைப்பூசம் விரதம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த எண்ணத்தை தூண்டுறதே ஒரு பெரிய அற்புதம், அதிசயம் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட பல 48 நாள் இருந்திருக்கேன். இந்த 48 நாள் விரதம் அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் எந்த காணொலியிலையுமே இதெல்லாம் முருகபக்தர்கிட்ட சொல்லணும், இப்படிலாம் இருங்க அப்படின்னு நான் நினச்ச கூட கிடையாது. ஆன்மீகத்துக்கு பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, ஆன்மீகம் பேசாத காலத்துலேயும் சரி, இன்னமும் முருகர் நம்ம மூலயமா சில விஷயங்கள் செய்ய வைக்கிறான்றது நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். அப்படி இந்த பிரபஞ்சமும் முருக சக்தியும் அனுமதிச்ச ஒரு விஷயம் தான் அந்த தைப்பூச விரதம். சென்ற வருடம் நான் சொன்னேன், இந்த மாதிரி தியானத்தில் வந்த உத்தரவு தைப்பூசம் விரதம் இருங்க. கரெக்டாக 48 நாள் தொடங்கி தைப்பூசம் வரப்போ அந்த விரதத்தை முடிக்கிற மாதிரி. அதில் இந்த வருஷம் நான் டிசம்பர் 15 ஆரம்பித்து பிப்ரவரி 1 தைப்பூசம் வரைக்கும் விரதம் இருங்கன்னா அதில் நிறைய பேர் 49 நாள் வருது, என்ன கணக்குன்னு கேட்டாங்க. ஸோ இந்த காணொலியே அதுக்குண்டான விளக்கமும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் டிசம்பர் 15 ஆரம்பித்து ஜனவரி 31 முடிக்கிறப்போ 48 நாள் கணக்காக இருக்கும். அந்த 48 நாள் முடிஞ்சு 49ஆம் நாள் தான் நீங்கள் முருகப்பெருமானை போய் பார்ப்பீங்க. இப்போ சபரிமலைக்கு மாலை போடுறவங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த 48 நாளுக்குள்ளேயே சபரிமலைக்கு திட்டமிட்டு கிளம்பிடுவாங்க. கரெக்டாக அந்த 40 நாள் வரப்பயே சபரிமலைக்கு போய்ட்டு 8ஆவது நாள் சபரிமலை ஐயப்பனை பார்த்துட்டு முடிச்சுட்டு வரவங்க எத்தனை பேரை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த விரதம் அப்படி இல்லை. நீங்கள் 48 நாள் முருகப்பெருமானுக்கு ஒதுக்குறீங்க, 49ஆவது நாள் முருகப்பெருமானை பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ வரைக்கும் பார்த்த முருகர், இதுக்கு முன்னாடி பார்த்த முருகர், நீங்கள் விரதம் இருக்கும் போது உணர்ந்த எல்லா விஷயங்களையும் அனுபவிச்சுட்டு 49 நாள் நீங்கள் முருகப்பெருமானை பார்க்குறப்போ பல உண்மைகள் நீங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீங்க. இதை நான் அனுபவத்துலேயும் சொல்கிறேன், எத்தனையோ முருகபக்தர்கள் சொன்ன சாட்சியாகவும் சொல்கிறேன். தைப்பூசம் விரதம் இருந்து கிடைக்கல, எனக்கு நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க குறைவு, நடந்துருச்சு கிடச்சிருன்னு சொன்னாங்க அதிகம். கண்டிப்பாக இந்த இயற்கை எப்பவுமே சமநிலையாக சில விஷயங்கள் செய்யப்படும். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கொடுத்துடாது. ஆனால் இந்த 48 நாள் விரதம் நீங்கள் முருகப்பெருமானுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒதுக்கி இருக்கீங்க அப்படின்றப்போ அது ஒரு பெரிய அதிசயத்தை உங்கள் வாழ்க்கையில் நடத்தும். இந்த 48 நாள் விரத காலம் எப்படி இருக்குன்றதை நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த காணொலி எல்லார் கவனத்துக்கும் சேரும்னு நம்புகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம். நீங்கள் கோயிலுக்கே போகாதப்போ அதிர்ஷ்டம்ன்ற விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கலாம், நினச்சதெல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் விரதம் ஆரம்பித்ததுக்கப்புறம், நான் தைப்பூசம் விரதம் புதுசாக இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், இந்த விரதம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கடுமையான ஒரு நெருக்கடி வரலாம், உங்கள் கூட இருந்தவங்களே உங்களை அவமானப்படுத்தலாம், ஃபேமிலியில் அசிங்கப்படலாம், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நெருக்கடி உள்ளாகலாம். இது எல்லாமே உங்கள் ஊழ்வினை கர்மவினையை மாற்றுறதுக்கு அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை இந்த 48 நாள் உங்களுக்கு கொடுக்குதுன்னு நினச்சிங்க. எப்போ ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப நேசிக்கிறோமோ அந்த விஷயத்தை நம்ம தவிர்த்து இருக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு உண்டான கருணையும் அதுக்கு உண்டான இயற்கை கொடுக்குற பரிசு நம்ம அனுப்பி அந்த மாதிரி தான் அசைவம் தவிர்த்து இருங்க. இந்த யாரெல்லாம் இப்போ நானே ஒரு பெரிய அசைவ பிரியர் தான், ஆனால் நான் என்னோடய சுந்தரானந்த சுவாமிகள் சொன்னப்போ நான் நம்பலை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயத்தை ஏற்படுத்துமான்ட்டு. ஆனால் கண்டிப்பாக ஏற்படுச்சு. நான் யாருமே இது வரைக்கும் அசைவம் விடுங்க நான் சொன்னதே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க. எப்போ உங்களுக்கு பற்று குறையுதோ உங்கள் மனசுக்காக தோணும், தாய் தந்தை உடன் பிறந்தவங்க மனைவி கணவன் குரு இவங்க சொன்னால் கூட உங்கள் மனசு ஏற்காது. எப்போயுமே நம்மளாக உணர்கிற வரைக்கும் இல்லை எனக்கு நான்வெஜ் போதும்பா, நான் நிறைய சாப்பிட்டேன், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எனக்கு அது மேலே பெருசாக பற்று இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற வரைக்கும் அசைவம் சாப்பிடுங்க. ஆனால் இந்த 48 நாள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கிடுங்க. இந்த 48 நாள் தான் உங்களை எல்லாரும் அசிங்கப்படுத்துவான், ஏதாவது ஒரு டென்ஷன் வரும், ஏன்டா விரதம் இருந்தோமோ அப்படின்னு நினைக்கிற காலம்லாம் வரும். அன்றைக்கி மட்டும் நீங்கள் மனசை சாந்தமாக வச்சுக்கிட்டு எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் அமைதியாக இருங்க. அசைவம் இருக்கிறதோட ஒரு பெரிய விரதம் நான் பதிவு செஞ்சிருந்தேன். இந்த 48 நாள் யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க, யாரையும் பழிக்காதீங்க, யாரையும் சபிக்காதீங்க. அது ஒரு பெரிய இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் உணர்வீங்க. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், பிரபஞ்சத்துடன் பேசுங்கள், பிரபஞ்சம் அவங்க கூட பேசும், இயற்கை உங்களுக்கு நிறைய விஷயத்தை உணர்த்துன்ட்டு. அதை நீங்கள் இந்த 48 நாள் இந்த கடைபிடிக்கிற இந்த கொள்கை மூலயமா அது நடக்கும். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், நீங்கள் தெரியாத விஷயம், உங்களுக்கு உங்கள் நாலேஜுக்கே வராத விஷயத்தை சும்மா போகிற போக்கில் தப்பாக சொல்லிட்டு போகாதீங்கன்ற என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதுக்கு உண்டான பலனை நீங்கள் கண்டிப்பாக அந்த 48 நாளில் உணர்வீங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் முருகனை பார்க்கும்போது அந்த 49 நாள் போய் பார்க்குறீங்கல்ல, அந்த சமயத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச முருகருக்கு பூவோ இல்லை எந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்லைனா கூட கண்டிப்பாக இந்த விரதத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச ஒரு பால் அபிஷேகமோ இல்லை அபிஷேகத்துக்கு உண்டான ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஒரு தேனோ இல்லையா, எதுவுமே இல்லை, எனக்கு எந்த பொருளாதாரமும் இல்லைன்னா உங்கள் கையில் ஒரு பூவாவது பறிச்சுட்டு போய் கொடுங்க. எதுவுமே இல்லை முருகப்பெருமான்ட்டு அடுத்த தடவை வரப்போ
எல்லாம் நான் மனசுக்கு பிடிச்ச உனக்கு செய்யணும் முருகா, அந்த பாக்கியத்தை கொடுன்னு கேட்டுவாங்க. இந்த 48 நாள் விரத காலம் அது வேண்டும் இது வேண்டும்ன்ற ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் என்னோட பணிவான வேண்டுகோள், முருகப்பெருமானை வேணும்னு கேளுங்க. திருப்புகழ் பாடல் ஒன்று சொல்லியிருக்கேன், அந்த உணை தினம் தொழுது, அந்த பாடல் வந்து உண்மையிலே அற்புதமான பாடல். அந்த பாடல் படிங்க, கேளுங்க. இந்த 48 நாள் நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போய் முருகரை பார்த்தியாகணுன்ற எந்த இதுவும் கிடையாது. முருகர் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கோயிலுக்கு போனாலும் போகலான்னு இறைசக்தி உங்களுக்கு வேலை செய்த உணர ஆரம்பிக்கிறப்போ, நீங்கள் இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனதுக்கும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறதும் வித்தியாசம் உணர்வீங்க. இந்த 48 நாளில் உங்களை என்ன அவமானப்படுத்தி எவ்வளோ யாரும் வேதனைப்படுத்தினாலும் அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் அமைதியாக இருங்கன்ற என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த அசைவம் மட்டும் விட்டா எப்படி கிடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி விரதம் இருந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அதுக்கு உண்டான கமெண்ட்டும் கண்டிப்பாக விரதம் இருந்து தைப்பூசம் விரதம் வந்து நடந்தவங்க முருகர் சாட்சியாக பதிவு பண்ணுங்கள். இன்னொரு தாழ்மையான என்ன நிறைய பேர் குருன்னு சொல்லிட்டீங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு முருக பக்தர் தான். இன்னும் ஒன்று, நான் வந்து யூடியூப்பில் பேசுகிறேன், நீங்கள் பேசலை. எல்லாருமே முருகர் பற்றி பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. ஏதோ ஒரு வகையில் நம்ம கருவியாக செயல்படுற முருகப்பெருமான் நடத்துகிறாருன்ட்டு. தைப்பூசம் விரதம் பற்றி இன்ஸ்டாகிராம் திறந்தாலே வந்து நிறைய பேர் சொல்கிறது ரொம்ப மன நிறைவை கொடுத்துச்சு. எல்லாரும் சொல்கிறதும் கேளுங்க. உங்களோட கேள்விகளுக்கு பதில் வந்து யாராவது ஒருத்தர் காணொலி மூலயமா கிடைக்கலாம். ஏதாவது ஒரு வீடியோவில் உங்களுக்கு இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நான் ஐயா எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களோட ஒரு காணொலி பார்த்தேன். கடந்த ஒரு 2 மாதமாக என் மனசில் அந்த கேள்விக்கு அவர் சர்வசாதாரணமாக ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் உதறிவிடு, எல்லாத்தையும் உதறிட்டு எது மிச்சம் இருக்கோ அதான் நிஜம் அப்படின்னாரு. அப்படி இந்த முருக பக்திக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாயை, முருகர் மட்டும்தான் நிஜம் உணர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து முருகனை வந்து இந்த அண்ட சராசரம் மிகுந்த சக்தியோட ஒருத்தராக இருந்தாலும், ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு குழந்தையாக மாறி உங்கள்கிட்ட வந்து பேசுவார். நீங்களும் முருகர்கிட்ட பேசலாம், முருகரை உணரலாம். நம்பாதவங்களுக்கு என்ன வேணாலும் வச்சுக்க, அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னடா அப்படி நம்ம பக்தி கிண்டல் பண்ணுறாங்களே இப்படிலாம் நீங்கள் முருகர்கிட்ட பேசுகிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறப்பெல்லாம் வந்து சில பேர் கிண்டலுக்குள்ளே ஆகலாம். அதெல்லாம் கவலையப்படாதீங்க. நீங்கள் நம்புகிற முருகர் நிஜம், நீங்களும் நிஜம், உங்கள் பக்தி நிஜம். அது மட்டும்தான் உண்மை. அது மட்டும்தான் காலம் கடந்து நீங்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் உங்கள் கூடயே தொடர்ந்து அது வரும். ஸோ இந்த தைப்பூசம் விரதம் வாழ்வை மாற்றும் உண்மை. எத்தனையோ முருகர் சாட்சிகள் இருக்காங்க. டிசம்பர் 15 உலகம் முழுவதும் இருந்து விரதம் ஆரம்பிக்கிற எல்லா முருகர் சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிப்ரவரி 1 தைப்பூசம் விரதம் முடியறதுக்குள்ளே எனக்கு இது நடந்துச்சு. அது நடந்து எத்தனையோ முருக பக்தர்கள் வந்து கண்டிப்பாக நான் பார்க்க போகிறேன். இதுக்கு முன்னாடி தைப்பூசம் விரதத்துலையும் பார்த்துருக்கேன். எதிர்காலங்களில் கண்டிப்பாக தைப்பூசம் விரதமே நம்ம ஒரு இடத்துல கூட்டமாக சேர்ந்து ஆரம்பிக்கிற மாதிரி முருகன் நடத்துவார் நான் நம்புகிறேன். உங்களோட சேர்ந்து நானும் விரதம் ஆரம்பிக்கிறேன். நான் ஆல்ரெடி விரதத்தில் இருந்தாலும் இந்த டிசம்பர் 15 நான் இப்போ அசைவம் சாப்பிடாதவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து கடைபிடிங்கன்னு சொல்லியிருப்பேன் நான். அதேமாதிரி நான் எனக்கு சார்ந்து உன்னை இழந்தால் தான் உன்னை கிடைக்கின்ற மாதிரி இருப்பேன். நீங்கள் எல்லாரையுமே வந்து சாதாரண மனிதராக பாருங்கள். நான் உட்பட யாருமே வந்து பெரிய தேவதூதர்களோ இல்லை வந்து வானத்திலேருந்து குதிச்சு எல்லோரும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான். நீங்கள் எப்போ மற்ற மனிதர்களை வந்து தாழ்வாக பார்க்காம மதிக்க ஆரம்பிக்கிறோம், அப்போ உங்கள் வாழ்க்கையும் தாழ்வுக்கு போக முயலும். யாரையுமே வந்து ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நீங்கள் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே அப்படின்னு ஒரு கேவலமாக பார்த்தீங்கன்னா, உங்கள் பரம்பரையிலே ஒருத்தர், உங்கள் வாரிசுலேயே ஒருத்தர் அவங்ககிட்ட போய் நின்று உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். சமமாக பாருங்கள் எல்லாரையுமே. யாரும் உயர்ந்தவரும் தாழ்ந்தவரும் இல்லை. எல்லாரையும் சமமாக பார்க்க பழகிட்டிங்கனாலே இயற்கையும் உங்களை சமமாக வச்சுருக்குன்றது வந்து நான் இந்த கர்ம ஆராய்ச்சியில் உணர்ந்த உண்மை. டிசம்பர் 15 விரதம் ஆரம்பிக்கிற எல்லா முருகர் சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா மாயை முருகர் மட்டும்தான் நிஜம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.